குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். நிஃப்டி நேத்து 140 பாயிண்ட் பாசிட்டிவா 24,005 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. போஸ்ட் மார்க்கெட் 23,988 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் ஒரு 130 பாயிண்ட் பாசிட்டிவா இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 24,171 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட்ல இது ஒரு கேப் அப்பை இண்டிகேட் பண்ணுது. ஒரு கேப் அப் நடக்கும் பட்சத்தில் இன்னைக்கு இன்ட்ராடேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். 23,871 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24,120 அது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. கேப் அப்ல பிரைஸ் இதுக்கு மேல ஓபன் ஆகுது அப்படின்னா 24,260 அப்படிங்கிறது ஏற்கனவே தேர்ஸ்டே போன ஹை 24,260 வந்து ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பிரைஸ் அதை உடைக்கும் பட்சத்தில் 24,333 24,481 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி நேற்று 490 பாயிண்ட் பாசிட்டிவா 58,033 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு கேப் அப் வரும் பட்சத்தில் இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 58,954 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அதை உடைக்கும் பட்சத்தில் 59,873 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,425 ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 57,086 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. அடுத்ததா க்ரூட் ஆயில் பார்த்துடலாம். க்ரூட் ஆயில் நேற்று 92 பாயிண்ட் நெகட்டிவா 6,525 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு கன்சல்டேஷன் மோட்ல தான் க்ரூட் அப்படிங்கிறது இருக்கு. க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,459 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,798 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்ததா ருபியோட வேல்யூ பார்ப்போம். ருபியோட வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது. ஸோ இன்னைக்கு வந்து 95.23 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்து 94.7 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆச்சு. இப்போ 95.23 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி நேத்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். FIS நேத்து 1,140 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DIS 3,150 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ மார்க்கெட்ல அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ.